السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ثم أما بعد. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவனிடம் உதவி தேடியவனாக இந்த மாலை அமர்வை நாம் ஆரம்பம் செய்கிறோம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே. மேலும் சலாமும் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. பிரியமானவர்களே, நாம் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது மார்க்க கல்வி தேடுவதுன்னு அவசியம். அனைவருக்கும் தெரியும், இந்த உம்மத்துக்கு இறங்கின முதல் வசனம் இக்ரா என்ற வசனம். பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இக்ரா என்றால் படியுங்கள், ஓதுங்கள், கல்வியை தேடுங்கள், இதான் அர்த்தம். அதே போல எங்கெல்லாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் கல்வி என்று வந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் குர்ஆனிலும் சுன்னாலும் கல்வி என்று வந்திருக்கிறதோ அது மார்க்க கல்வியை மட்டும்தான் குறிப்பிடும். இதில் என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் இது. கல்வினாக்க எல்லாமே கல்விதானே. இன்ஜினியரிங்கும் கல்விதான், டாக்டரும் கல்விதான், பிஎஸ்சி நர்சிங் அதுவும் ஒரு கல்விதான். அதே போல் ஆலிம் படிக்கிறதா இருக்கட்டும், மற்ற இதுவும் கல்விதானே. கல்வினா எல்லாத்தையும் ஒரே லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு புரிதல் நம்மிடம் இருக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது. கல்வி என்றால் ரப்பி ஜித்னி இல்மா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையுமே எங்களுக்கு அதிகமாக கொடு என்று கேட்க சொல்லவில்லை. நம்ம ஹயாத் அதிகமாக கேளுங்கன்னு சொல்லவில்லை. காசு பணம் எதையுமே அல்லாஹ் கேட்க சொல்லவில்லை. ஆனால் குர் ரப்பி ஜித்னி இல்மா, இந்த கல்வியை எங்களுக்கு அதிகப்படுத்திக்கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான் என்றால் அது நிச்சயம் மார்க்க கல்வி மட்டும்தான். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி மார்க்க கல்விக்கு மட்டும்தான் இருக்கு. துனியாவோட கல்வி கற்றுக்கலாம், அதோட தவறு கிடையாது. ஆனால் மார்க்க கல்வி தான் முதல். அந்த மார்க்க கல்விக்கு அப்புறம் தான் துனியாவோட கல்வியே வரும். ஸோ அதன் அடிப்படையில் சில பேர் ஃபுல் டைமில் கற்றுக்குவாங்க, சில பேர் இந்த மாதிரி வார இறுதியில் வாய்ப்பு கிடைக்கிறப்ப இது மாதிரி கிளாஸ்கள் அரேஞ்ச் பண்ணுறப்ப கற்றுக்குவார்கள். இப்படி இந்த மார்க்க கல்வி மஜ்லிஸில் உட்கார்றது இருக்கு இல்லையா, அமர்ந்து அதை கேட்கறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துட மாட்டான். இன்னைக்கு மாலை ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். ஜாலியாக வெளியே போகிறது, அல்லது எங்கேயாவது ஊர் சுற்றுறது, அல்லது ஏதாவது ஒரு சினிமா பார்க்கறது. இது மாதிரி தான் நம்மளோட வார இறுதிகள்லாம் வழக்கமாக இப்படிதான் கலந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இருக்கிறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து உங்களையும் என்னையும் இங்கே அமர வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்மளுக்கு ரொம்ப
பிடித்தமானவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் நம்மளை தேடி இங்கே உட்கார வைத்திருக்கிறோம். மேலும் மார்க்க கல்வி சம்பந்தமாக அந்த மஜ்லிஸ்ல உட்காரத்துக்கான சிறப்புகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றப்ப, மன் சலக த்வரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் சகலஹு பிஹி த்வரீகன் மின் த்வரீகல் ஜன்னah ஸஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னah. அது யார் மார்க்க கல்வியை தேடுறதுக்கு அமர்கிறார்களோ அவர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக ஆக்கிவிடுவார். இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னாக்க, ரசூல் சொல்றாங்க, யார் இந்த மார்க்க கல்வியை தேடி வரார்களோ தொலைபில் இல்மி வைன் ஆலம், எல்லாமே வானங்களிலும் பூமிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அந்த மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களுக்கும் அந்த மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு கடலில் இருக்கக்கூடிய மீன் முதற்கொண்டு நாம் சாப்பிட்றோம் இல்லையா பசிக்காக, அந்த மீன் முதற்கொண்டு யார் இந்த பாதையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர் கல்வி தேடுற காலம் வரைக்கும். இவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு சபையில அமர்ந்திருக்கிறோம். மலக்குமார்கள் நம்மளுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். மற்ற எல்லா உயிரினங்களும் பாவ மன்னிப்பு கேட்குது. ரோட்ல போற எறும்புகள்ல இருந்து கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் வரைக்கும் அந்த மனிதனுக்காக பாவ மன்னிப்பை கேட்குது என்றால், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம எப்பொழுதுமே என்னைக்குமே எங்கேயுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. எங்கே இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம கலந்து கொள்ளும். இதுதான் நாளைக்கு மறுமையில் நம்ம கூட வரும். வேற எதுவுமே நம்ம கூட வரப்போறது கிடையாது. எனவே இதை சொல்லணுன்ட்டு கேட்டுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம தலைப்புக்கு போவோம். தலைப்பை பார்த்தோம்னாக்க ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புங்க. மரணத்தை மறந்த மனிதன். இந்த தலைப்பிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று. மரணத்தை மறந்ததுனால தான் இவ்வளோ ஃபித்னாவும் ஃபசாதுகளும் இந்த பூமியில். ஒருவேளை அந்த மனிதன் மரணத்தை நினைவு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வாழ்ந்திருந்தானாக்க இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. நாளைக்கு மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு என்று அவன் நாவளவில் நம்புறானே தவிர அது உறுதியா உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. கண்ணிமிக்கவர்களே, நாம் வேணாலும் மரணத்தை மறந்துடலாம். மரணத்தை மறந்துவிட்டு மரணமே எங்களுக்கு வராது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் மரணம் நிச்சயம் நம்மளை மறக்காது. இதுதான் யதார்த்தம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளாம் எங்க இருந்தோம்? இதே இடத்துல 100 வருடங்களுக்கு முன்னாடி வேற யாரோ உட்காந்துருப்பாங்க, வேற யாராவது பேசிக்கொண்டு இருந்திருப்பாங்க. 100 வருடத்துக்கு அப்புறம் அவங்க இல்லை, நம்ம வந்துட்டோம். அடுத்த ஒரு 100 வருடத்துக்கு அப்புறம் போனோம்னா நம்ம இருக்க மாட்டோம், வேற யாராவது உட்காந்துருப்பாங்க. இந்த இடம் இருக்குமோ இல்லை? இந்த இடம் இருக்கும். அதாவது மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வேணாலும் நிறைய பேர் நிராகரிப்பாங்க. ஆனால் மரணத்தை யாராவது நிராகரித்திருக்கிறார்களானாக்க யாருமே இதுவரைக்கும் நிராகரிக்கவில்லை, இனியும் நிராகரிக்க முடியாது. ஏன்னா அதான் ஹகீகத். அது கண்ணால் பார்க்கிறார்கள், காதால் கேள்விப்படுகிறார்கள். இந்த மரணம் யாரையும் சும்மா விடாதுங்க. அதுக்கான தயாரிப்பு செய்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ மரணமே எனக்கு வராது என்று நினைத்து கொண்டு தன்னைத்தானே ஏமாந்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். மலக்குல் மௌத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்தஸ்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது. பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், அல்லது பிச்சைக்காரராக இருக்கலாம், பெரிய ஆலிமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜாகிலாக இருக்கலாம், பெரிய எஜமானாக இருக்கலாம், அல்லது ஒரு அடிமையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மலக்கல் மௌத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த நேம்ல ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல நம்ம பேர், அவ்வளவுதான். அந்த நேரம் அந்த காலமும் வந்து விட்டால்
அதுக்கு முன்னும் போக மாட்டார்கள், பின்தாங்கவும் மாட்டார்கள். அந்த நேரப்படி அவர்கள் உயிரை வாங்கி விடுவார்கள். இப்படி நம்ம பேசுறப்ப எனக்கு ஒரு நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது. நான் ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னாக்க ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, மேலே வேலை செய்கிறாரு. கிட்டத்தட்ட 10வது மாடியோ 14 மாடியோ ஒருத்தர் வேலை செய்கிறார். வேலை செஞ்சவர் என்ன ஆயிடுச்சு, கால் பைக் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தவர் என்ன ஆகும், கால் கையெல்லாம் உடஞ்சிருந்தாலும் அது மொத்தா போனோம். ஒன்றுமே ஆகல. அதிசயம் தானே, ஒன்றுமே ஆகல. அப்படியே எந்திரிக்கிறாரு, நல்லா இருக்காரு. அவராலே ஆச்சரியம் தாங்க முடியல. கூட இருக்கிறவங்களாம் கீழே ஓடு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவரை சுற்றி ஒரு கூட்டம், ஒன்றுமே ஆகல. அவருக்கு நல்லா இருக்கிறார், பர்ஃபெக்டாக இருக்கிறார். உடனே மக்கள்லாம் என்ன, கூட இருந்தவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ மரணத்தையே வெண்டுட்ட, ஒரு அடி கூட படலை, எனவே எங்களுக்கு ஏதாவது ட்ரீட் கொடுக்கணும், அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி ஏதாவது நம்ம வாங்கி கொடுப்போம்ட்டு அந்த கடையில் போய் வாங்க போகிறார். அந்த கடை ரோட்டுக்கு அந்தான இருக்கு. போய் வாங்குறாரு. ரோட்டில் போகிறப்ப ஒரு கார் வந்து அடிச்சு ஸ்பாட் அவுட். இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரிய வருது, அவருக்குன்ட்டு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் மரணிக்கணும், அந்த நேரத்தில் தான் மரணிக்கணும். ஒருவேளை அவர் படிக்கட்டில் இறங்கி வந்தால் அந்த நேரத்துக்குள்ள அங்கே வர முடியாது. இது அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஏற்பாடு. எத்தனையோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், அந்த ரொம்ப அந்த மைன்யூட் இதில் மிஸ் ஆகுறாங்க. காரணம் என்ன, அவர்களுக்கு அந்த காலத்தவணை இன்னும் முடியவில்லை. கீழே சும்மா தடுக்கி விட்டு விழுந்து மூத்தானவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா மேல இருந்து கீழே விழுந்து மூத்தாதவர்களும் இருக்கிறார்கள். இதுல பெருமைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. சிலருக்கு அல்லாஹ் 20 வயசு கொடுத்துருக்கிறான், சிலருக்கு 40 வயசு, சிலருக்கு 50, சிலருக்கு 60, சிலருக்கு 100. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மரணம் நிச்சயம் அவர்களை வந்தே தீரும். ஆனால் உண்மை அதுல எதுவும் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் 80 வருஷம் வாழ்ந்துட்டேன்ப்பா, இவ்வளோ பெரிய ஆள் நான், 90 வயசு எனக்கு, 100 வயசு எங்க தாத்தாக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 100 வயசா இருக்கட்டும், 90 வயசா இருக்கட்டும், 20 வயசா இருக்கட்டும், என்ன செய்தோம், என்ன விதையை இங்கு விதைத்தோம் நாளை அறுவடை செய்யறதுக்கு, அதுதான் முக்கியம். அதில் யார் வெற்றிகரமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். 90 வயசு ஒருத்தர் வாழ்ந்ததுனால பெருமையும் அவருக்கு வந்து போறது கிடையாது. 20 வயசு வாழ்ந்ததுனால நஷ்டமும் அவர் அடைய போறது கிடையாது. உண்மையான நஷ்டமும் உண்மையான வெற்றியும் இந்த துனியாவில் வாழ்றப்ப அவர் எப்படி வாழ்ந்தார் நாளை அதை தான் கேள்வி. உலகத்திலே ரொம்ப ஈஸியான 3 கொஸ்டின் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரப் யாரு, ரசூல் யாரு, நம்ம மார்க்கமே. இதுக்கு ஆன்சரும் நம்மளுக்கு தெரியும். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும், ஈஸியா சொல்லிடுவாங்க. இதுதான் டெஸ்ட். இதுக்கு பதில் சொல்றதுக்காக வேற பெரிய கேள்விலாம் கிடையாது. குரான்ல இந்த ஆயத்து ஓட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 3 கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான் இத்தனை வருஷங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு கபர்ல போய் வைத்ததுக்கு அப்புறம் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி இந்த 3 தான். யார் இதன்படி வாழ்ந்தார்களோ, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தகுதியானவர்கள் யார் என்றால், யார் அந்த கேள்விக்காக தயார் செய்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தகுதியானவர்கள். வெறுமனே அந்த கேள்விக்கு இப்ப எல்லாருமே பதில் சொல்லிடலாம், யாருக்குமே கஷ்டமே கிடையாது. ஆனால் உண்மையான பதில் நாளைக்கு கபரில் வைத்ததுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கு தயார் செய்யறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதனால அல்லாஹ் சொல்கிறார், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனிதர்களையும் ஜின்னுகளையும் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்கு தவிர. மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா, ஷஹவாத். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த துனியாவில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ, இந்த துனியாவில் என்னென்னலாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ, அழகாக தெரியுது, ஃபோன் அழகாக தெரியுது, அழகாக தெரியுது, அந்த தாவரங்கள் அழகாக தெரியுது, இந்த அனிமல்ஸ் அழகாக தெரியுது, வானங்கள் அழகாக தெரியுது, நான் போட்டிருக்க ஆடைகள் அழகாக தெரியுது, கையில கட்டிருக்க எல்லாமே எதெல்லாம் அழகாக தெரியுதோ உண்மையாலுமே அது ஒன்றும் அழகு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக்கி காமிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான்,
ஜுய்யின லின்னாஸ், ஜுய்யினனாக்க அழகுபடுத்தி காமிக்கிறது. அசிங்கமா இருக்கிற விஷயத்தை தான் அழகுபடுத்தி காமிக்க முடியும். உண்மையான அழகு அது கிடையாது. இந்த துனியா அழகே கிடையாது அல்லாவோட பார்வையில். அல்லாஹ் ரசூல் அப்படிதான் பார்த்தாங்க, சஹாபாக்கள் அப்படிதான் பார்த்தாங்க. இங்க துனியாவில் இருக்கிறது எதுவுமே அழகு கிடையாது. ஜன்னாவை கம்பேர் பண்றப்ப மனிதர்களுக்கு இதெல்லாம் அழகா அலங்காரப்படுத்தி காமிச்சிருக்கிறோம். எதெல்லாம் ஹப்பு ஷஹவாத். நான் இப்ப சொல்ல போற இந்த ஏழு விஷயங்கள், 8 விஷயங்கள் தான் மனிதனுக்கு மிகப்பெரியது. இந்த குரான் இறங்கினப்பையும் அந்த மனுஷனுக்கு அதான் எதிரியா இருந்துச்சு. இப்ப நம்ம பேசுறப்பையும் இதான் மனுஷனுக்கு எதிரியா இருக்க போகுது. நாளைக்கு கியாமத்து நாள் வரைக்கும் வரவர்களுக்கும் இந்த 7 அல்லது 8 விஷயங்கள் தான் எதிரியாகவே இருக்க போகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஜுய்யின லின்னாஸி ஹப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினல் ذஹபி வல் ஃபித்ததி வல் கைலில் முஸவ்வமதி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. இந்த சொன்ன இந்த 8 விஷயங்கள், சொல்ல போற இந்த 8 விஷயங்கள், 7 அல்லது 8 விஷயங்கள் எல்லாம் மதாஉல் ஹயாத்துத் துன்யா. மதாஉல் ஹயாத்துத் துன்யானாக்க ரொம்ப குறைந்த காலத்துக்கு தான். இந்த எப்படி தண்ணி ஒரு சொட்டு, அதான் துனியா, அவ்வளவுதான், இதுதான். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய முதல் விஷயம் ஷஹவாத். ஷஹவாத் என்றால் எதை பார்த்தாலும் அதிகமாக வேண்டும். அந்த மனோ இச்சை சொல்றோம் இல்லையா, எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது, எனக்கு அது வேணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா நாளைக்கு பிரியாணி பற்றி யோசிக்காம இருப்போம் யாராவது? போறப்பா இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம், இனிமேல் நான் பிரியாணி பற்றி யோசிக்கிறேன், அடுத்த வாரம் யோசிச்சுக்கிறேன், அதான் இன்னொரு 1 மாதம் போட்டோம். இன்னைக்கு டீ குடிச்சா திருப்பி அடுத்த எப்போ டீ குடிக்கணும்னு யோசிப்போம். அதான் ஷஹவாத். நிறையா வேணும், நிறையா வேணும், நிறையா வேணுங்கிற அந்த ஷஹவாத் போதும்னே மனுஷன் வாயில வராது, போதும்னே வராது. இதே மார்க்கம் விஷயத்துல போதும்பா, 2 ரக்காத் தொழுதுட்டேன் போதும், ஏதோ ஒரு நாள் நோன்பு வச்சுட்டு போதும், அஷுரா நோன்பு 2 நாள் வைக்கிறோம், 9, 10 அல்லது 10, 11, 10 மட்டும் வச்சிருக்கோம், போதும், எனக்கு போதும். இந்த மாதிரி போதும். குரான் ஒரு 10 நிமிஷம் ஓதிட்டேன் போதும். ஆகிரத்தோட விஷயத்துல போதும் போதும்னே வருமே தவிர, துனியாவோட விஷயத்துல வாங்க நல்லா சுத்தலாம், ஊர் சுத்தலாம், அப்படியே போவோம், அப்படியே அந்த கடற்கரையோரம் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், பிரச்சனையே இல்லை. இவ்வளோ டைம் ஆனாலும் சரி, இவ்வளோ டயர்டானாலும் சரி, நம்ம சுத்தத்துக்கு ரெடி. போதும்னே வராது. அதான் ஷஹவாத். அந்த மனுஷனோட அந்த ஃப்ரீ டைமை பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த ஷஹவாத். இது சாப்பிட்டா இன்னும் அடுத்து சாப்பிடும், வெரைட்டியாக சாப்பிடும், வெரைட்டியாக சாப்பிடும், வெரைட்டியா. இதெல்லாமே ஷஹவாத். அதுல பெரிய ஷஹவாத் நிசா, பெண்கள் மிகப்பெரிய ஒரு ஷஹவாத். ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறது, ஹலாலான முறையில் திருமணம் முடிக்கிறார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கே முழு நேரத்தையும் ஒதுக்குறது, எல்லா பெண்ணையும் பார்க்கறது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, துனியாவில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பெண்களை வைத்து. ஒரு பெண்ணுக்காக 2 பேர் அடிச்சுக்குவோம், ஒரு பெண்ணுக்காக போர் நடந்த வரலாறுலாம் இருக்கு. முதல் கொலை இந்த பூமியில் நடந்தது யாருக்காக? ஒரு பெண்ணுக்காக. காபில் ஹாபில் சண்டை போட்டது அந்த ஒரு பெண்ணுக்காக தான். அந்த பெண்ணோட ஷஹவத் இல்லைன்னா காபில் ஹாபில் யாரையும் அடிச்சு கொண்டிருக்க மாட்டாங்க, இது பிரச்சனையும் வந்திருக்காது. பெரிய பெரிய போர்கள் எல்லாம் வரலாறு நம்ம படிச்சது அந்த பெண்ணுக்காக, அந்த ராணிக்காக. யார் அந்த பெண்ணை அடைவது? பெரிய ஷஹவாத். ஒரு பெண்ணை அடைய வேணுங்கிற நினைக்கிறது பெரிய ஒரு ஷஹவாத். இன்னைக்கும் நம்ம சமுதாயம் அழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய காரணம், இந்த பெண் எப்படி அடையணும், இந்த பெண் அந்த ஆணை பார்க்கறது, அந்த பெண் இந்த ஆணை பார்க்கறது, ஷஹவாத். மரணத்தை மறந்துட்டாங்க, மரணத்தை மறந்தாச்சு. இந்த துனியால நிரந்தரம் நம்பியாச்சு, அதுக்கு அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லணுங்கிற அந்த கான்செப்டே போயிடுச்சு. போனதுனால இவ்வளவு பிரச்சனைகள். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான் வல் பனீன, குழந்தைகள், பிள்ளைகளுக்காக நாம் அது பண்ணணும், பிள்ளைகளுக்கு இது பண்ணணும். நம்ம சாதாரண ஒரு சட்டை போட்டிருப்போம், சாதாரண ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து போடுவோம் பெருநாளைக்கு. பிள்ளைங்களுக்கு 2000 அல்லது நம்ம சட்டை போடாம கூட பழைய சட்டையை போட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்காக சேர்த்து கொடுப்போம். நம்ம வைத்த காய போட்டு பிள்ளைகளுக்காக கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா பிள்ளைகள் மேல ஷஹவத். பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்க வைக்கிறது. நம்ம கூட லிமிட்டா ஆக்சஸ் பண்ணுவோம்.
பிள்ளைங்க கேட்குறாங்க. நம்ம சாதாரண ஃபோன் கையில் வச்சுருப்போம், பட்டன் ஃபோன் வச்சுருப்போம். பிள்ளை கேட்குறான்ட்டு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்து, அது பிள்ளைங்கள் மேலே அதிகமான பாசத்தை வச்சு வச்சு கொட்டி கொட்டி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்காக செலப்படுது. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா? வேடிக்கையான விஷயங்கள். சரி, இவங்களுக்காக பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. சில பேருக்கு பிள்ளைங்கள் இல்லை, அல்லாஹ் கொடுக்கல, ஆனால் அவர்களும் சொத்துக்கள் சேர்த்து கொண்டே இருப்பாங்க. எடுத்துட்டு போக முடியாது, ஆனால் சேர்த்துக்கொள்ளும். யாராவது எந்த பணக்காரனாவது போதும்ப்பா, எனக்கு இந்த சொத்து சேர்த்ததெல்லாம் போதும், வாங்க நிலங்கள்லாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தான், கண்ணி கெட்ட தூரம் வரைக்கும் எனக்கு தான், ஒன்று விற்றா பல கோடிகளுக்கு போகும், போதும் இதோட நான் நிறுத்திக்கிறேன், இனிமேல் நான் பள்ளிக்கு போயிட்டு ஒழுங்காஞ்சு வேலை தொழுதுகிட்டு நோம்பு வச்சுக்கிட்டு என்னோட காலத்தை அல்லாவின் பாதையில் கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்னா கையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. இப்படி அதிகம் வேண்டும். எந்த அளவுக்கு மனுஷன் இப்பனாக்கா ஒரு தங்க மலையை கொடுத்தால் இன்னொரு தங்க மலை வேணும், இன்னொரு மலை கொடுத்தால் 3வது 4வது 5வது இப்படியே சொல்லிட்டே போவாங்க, போதுன்னு சொல்லவே மாட்டேன். அடுத்து பாருங்க, அடுத்து முக்கியமான ஒரு எதிரி மனுஷனுக்கு القناطير المقنطرة من الذهب والفضة. இப்போ நம்ம சொன்னோம், ذهب ஃபித்தா, கோல்டு சில்வர், இதை சேர்த்து வைக்கிறது. அதுல பெருமை. என் பொண்ணுக்கு 20 பவுன் போட்டேன், அந்த காலம் முடிஞ்சு போச்சு, 30 கிலோ போட்டேன், 20 கிலோ போட்டேன். இப்பெல்லாம் கிலோ கணக்கில் தான் போயிட்டு இருக்கு. நம்மளோட திருமணங்கள் எல்லாம் கிலோ கணக்கில் போயிட்டு இருக்கு. 10 கிலோ நான் போட்டேன், என் மருமக 20 கிலோ வச்சுட்டு வந்தா, என்னோட பெரிய மக 20 கிலோ, சின்ன மருமக 25 கிலோ. ஏன்னா கிலோ கணக்கில் அந்த 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 கோல்டை எடை போடுற மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்கோம். மனுஷனுடைய ஆசை, பேராசை முடியவே முடியாது. எதுக்கு சேர்த்து வைக்கிறான்ட்டு அவனுக்கே தெரியாது. டெய்லி போட்டு இருக்கும் 20 கிலோ தொங்கிட்டு போக முடியுமா ரோட்டில்? ஸ்டாக் பண்ணி வைக்கிறது. சரி, 20 கிலோ இருக்கே நம்ம வீட்டில், 20 + 20 40 கிலோ இருக்கு, போதுமே விட்டுறலாமே. 40 கிலோவை 400 கிலோவா எப்படி ஆக்குறது? 40 கிலோவை 400 கிலோவா எப்படி ஆக்குறது தான் மனுஷன் பிளான் பண்ணுவான். ஒரு நிமிஷம், முடிக்கவே கிடையாது. அதான் அல்லாஹ் தெளிவா சொல்றான், இதெல்லாம் நீங்க சேவை ஷஹவாத், கோல்டு சில்வர் ஷஹவாத், காசு சேர்த்து வைக்கிறது, கட்டுக்கட்டா நோட்டுகள், எல்லாமே ஷஹவாத். பசி வந்தா அதை ஏதாவது சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க, சாப்பிட முடியாது. சரி, இவ்வளோ சேர்த்து வைக்கிறோம்ல, ஒரே ஒரு கிலோ கூட தேவையில்லை, ஒரே ஒரு கிராம் கபருக்கு எடுத்துட்டு போவாங்களா? யாருக்காக சேர்த்து வச்சோம்? பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சோம், மனைவி மக்களுக்காக சேர்த்து வச்சோம். சரி, அவங்க நம்மளுக்காக தானே சேர்த்து வச்சாரு. ஒரு கிலோவை 40 கிலோல இருந்து ஒரே ஒரு கிலோ, சரி 1 கிலோ வேணாம், 1 கிராம் கபரில் அப்படி போட்டுட்டுருவோம். எந்த வீட்லையாவது நடக்குமா? யோசிச்சுப்பாங்க. மோத்தானா எப்ப இந்த ஜனாசா மோத்தானா நம்ம கூட இருக்க கூட மாட்டாங்க, தனியா. அது வரைக்கும் ஒன்னா இருந்தவங்க, மனைவி ஒன்னா இருப்பாங்க, கணவர் ஒன்னா இருப்பார் மனைவியோட, பிள்ளைகள் இருப்பாங்க ஒன்னா, ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க, இது மாதிரி இவ்வளவோ உறவுகள் நம்ம கூட நிற்கும். அந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட தனியா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நைட்டு கூட நம்ம தனியா இருக்க மாட்டாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருந்தாதான் அந்த ரூம்லயே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், போறப்ப நம்மளே கூட்டிட்டு போயிடுவானோ அப்படின்ட்டு, அதனால இருக்க மாட்டாங்க. இப்படிதான் நம்மளோட நிலைமை தான். யதார்த்தம் இதான் ஹக்கீகத், துனியாவோட ஹக்கீகத். ஒண்ணு கூட எடுத்துக்க முடியாது. அது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சும் சரி போதும்பா, இவ்வளவு சேர்த்துட்டேன், போதும் அங்கிற வார்த்தை வருமா? நிச்சயமா வராது. இதுல கூட பாருங்க, சாப்பாட்டுல கூட இவர் மனசால போதும்னு சொல்ல மாட்டாரு, வேற வழி இல்லை, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு, இனிமேல் சாப்பிட்டா வாந்தி எடுக்கணும், அதனால போதும்னு சொல்லுவார். தவிர அவருக்கு இன்னும் இடம் இருந்துச்சுன்னா உள்ள தூக்கி போடுறவராக தான் இருப்பார். அடுத்து பாருங்க, குதிரை. அந்த காலத்துல குதிரை, அவங்களோட வாகனம் குதிரையா இருந்துச்சு. இந்த காலத்துல பைக்.
காரு, விதவிதமான கார், விதவிதமான பைக்கு, லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய பைக்கு, ஃபோன் பைத்தியங்கள் இருக்கிறாங்க. அது இப்படி எப்படி இருந்துச்சாக்க மார்க்கெட்டில் எந்த ஃபோன் வருதோ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் இருக்கும். அது ஒரு பேர், அது ஒரு பெருமை. அந்த ஊரில் கேட்டால் இந்த ஃபோன் மாடல் வந்துருச்சா அவரை போய் பாருங்க, எல்லா ஃபோனும் அவர்கிட்ட வந்துடும். போன மாதம் ஒரு ஃபோன் வச்சிருப்பாரு, இந்த மாதம் வந்தோடனே இந்த ஃபோனை கொடுத்துட்டு அடுத்த ஃபோன், அடுத்த மாதம் வந்தோடனே அந்த ஃபோனை கொடுத்து இன்னொரு ஃபோனாக வச்சு அடுக்குவார். அதே போல் பைக், இந்த மாதிரி பைக், அந்த மாதிரி பைக்கு, அதில் பல இன்வெஸ்ட்மெண்ட், 2 லட்சத்துக்கு பைக்கு, 3 லட்சத்துக்கு பைக்கு. கார்லாம் இப்போ கம்மியாகிடுச்சு, கார்லாம் யாரும் அதெல்லாம் பைக். ஏன்னா அப்புறம் காரு, வாகனங்கள், ஃபாரின் வாகனங்கள், அந்த இது மாதிரி வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கையில் இருக்க கடிகாரம், டைம் பார்க்க வாட்ச் இருந்தால் போதும். 1 கோடிக்கு என்ன வாட்ச் யோசிச்சு பாருங்க. 1 கோடி கட்டினாலும் அதே டைம் தான் காமிக்க போகுது. 100 ரூபா 200 ரூபா அல்லது 1000 ரூபா 2000 ரூபா வாட்ச் கட்டினாலும் அதே டைம் தான் காமிக்க போகுது. பெருமை, அதான் விஷயம், பெருமை. இது எல்லாமே பண்றது எதுக்காக? அந்த பேர். இவருனா இப்படிதான் இருப்பாரு. இவரெல்லாம் ஃபுல்லா பிராண்டடுங்க, டாப் டு பாட்டம் இவருக்கு பிராண்டட் தான். லோக்கல் பிராண்டை யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல்லா பிராண்டட் தான். அப்படின்னு அந்த பெருமை, அந்த பெருமை தான். எந்த ஃபோனாக தான் இவர்கிட்ட போய் கேளுங்க, உடனே கிடைச்சிடும். அப்படிங்கிற அந்த பெருமைக்காக வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால தெளிவாக சொல்கிறாங்க, இதெல்லாம் ஷஹவத், மனம் அந்த இச்சை. லேட்டஸ்டாக ஃபோன் வாங்கிட்டாரு, இன்னைக்கு வாங்கியிருப்பாரு, இன்னைக்கே உலகத்தே மார்க்கெட்டில் இதுதான் லேட்டஸ்ட்டு, திருப்பி நெட்டில் சர்ச் பண்ணுவார், அடுத்த ஃபோன் எப்போ வரப்போகுது, அதுக்கு இப்போயே ஆர்டர். இந்த ஃபோனை யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டார், அடுத்த ஃபோனுக்கு ஆர்டர் கொடுத்துருவார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அனாம் என்றால் மிருகங்கள். ஏன்னா அதுவும் சொத்து தானே. அந்த காலத்தில் ஒட்டகம் வாங்கினார்கள், அந்த காலத்தில் ஆடு மாடு எல்லாமே வாங்கி சேர்த்தாங்க. இன்னைக்கு சொத்துகள் சொத்துகள், நிலங்கள் பாருங்க. அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கியாச்சு, இந்த ஊர்ல எல்லா நிலத்தையும் வாங்கி முடிச்சாச்சு, வேற யாரும் விற்கல. வெளியூர்ல போய் வாங்குறது, கொஞ்சம் அந்த கடற்கரையில போய் வாங்குவோம், கொஞ்சம் அங்க போய் வாங்குவோம், இங்க போய் வாங்குவோம், அப்படியே முழுசா வாங்கி வைக்கிறது. பல கோடிக்கு அதிபதிங்க. அந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, இந்த இடத்துல அது இருக்கு, இந்த இடத்துல அது இருக்கு, என் கணக்கு பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? தேவையில்லாம வாங்கி அதை பூட்டி போட்டு, அவங்க தங்க போறதும் இல்லை, வாடகை கூட போறதும் இல்லை, பூட்டி போட்டு என்ன பண்றது? அது மாதிரி இவ்வளவோ பார்க்குறோமே இல்லை நம்ம சமுதாயத்துல. எதுக்கு? காசு அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஒரே ஒரு காரணம், அல்லாஹ் காசை கொடுத்து சோதிக்கிறான். அல்லாஹ் சிலரை கொடுத்து சோதிப்பான், அல்லாஹ் சிலரை எடுத்து சோதிப்பான். அல்லாஹ் சிலரை பணக்காரன ஆக்கி சோதிப்பான், அல்லாஹ் சிலரை வறுமையில வச்சு சோதிப்பான். உண்மையான வெற்றி தெரியுமா? பணக்காரனா இருந்தாலும் சரி, வறுமையில் இருக்கனா இருந்தாலும் சரி, இல்லை நடுத்தரத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நினைவு வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தா அதான் முக்கியம். அதான் உண்மையான வெற்றி. யோசிச்சு பாருங்க, இப்படி லேண்டை வாங்கி சேர்க்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான லேண்ட் கிடையாது மறுமையில். அதாவது மரணத்துக்கு அப்புறம் அவங்க சேர்த்து வச்சிருக்க ஏதாவது ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, கபிரிஸ்தானில் தான் பண்ணணும். சரி, கபிரிஸ்தானில் இருந்து 6 அடி நிரந்தரமா அவருக்கு தான் சொந்தமா ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு கபருக்கு மேல இன்னொரு கபரு தோண மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஜனத்தொகை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். 3 மாசமோ 4 மாசம் முடிஞ்சு போச்சு, அதுவும் உனக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த நிலம் கூட, அந்த மண்ணை கூட நம்மளால எடுத்து போக முடியாது. பாருங்க, 8 விஷயங்கள். இது எல்லாமே நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே அடங்கிடும். நீங்க உலகத்துல எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 8 விஷயத்துல அடக்கிடலாம். அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இதெல்லாம் இந்த துனியாவில் உங்களுக்கு அலங்காரமாக காமிக்கப்பட்ட பொருள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். நிச்சயமாக அல்லாஹ்விடம் இதை விட சிறந்தது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறான். இப்படிலாம் மனுஷன் போயிட்டு இருக்கையே, அது வேணும் இது வேணும்ட்டு அந்த அந்த மனோ இச்சையில போய் கொண்டு இருக்கீங்களே இருக்குமே, உங்களுக்கு ஒரு ஆஃபர் தான். இது இப்போ பார்த்தோமே, இந்த 7 விஷயம் 8 விஷயம்,
இதை விட சிறந்தது ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டா நல்லா கேட்கிறாங்க. இல்லதீன தகவ், யார் இறையச்சத்தோட வாழ்கிறார்களோ, இல்லதீன தகவ் இந்த ரப்பிஹிம் ஜன்னாத், ரப்பிடத்தில் சொர்க்கம் இருக்கு. ஜன்னாத், ஜன்னாத் சொர்க்கங்கள். ஜன்னானா சிங்குலர், ஜன்னாத்னா ப்ளூரல். சொர்க்கங்கள் இருக்கு. தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார், அது கீழே அழகான நதிகள் ஓதிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, இதுதான் இங்க விஷயம். ஹாலிதீன நிரந்தரமா அது உங்களுக்கு தான். இந்த துனியாவில் இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் மறுமையில கிடைக்க போறது அது நிரந்தரம். அந்த ஹாலிதீன ஃபீஹா வஸ்வாஜ் முத்தஹரா, தூய்மையான மனைவிமார்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுவார்கள். ரித்வானு மினல்லாஹ், இதுதான் பெரிய விஷயம். ரித்வான், அல்லாஹ்வோட திருப்தி, அல்லாஹ்வோட திரு பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். வல்லாஹு பஸீரும் பில் இபாத், இத்தனையும் உங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் யோசிச்சு பாருங்க. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த சோதனை களம், இந்த துனியாங்கிறது ஒரு சோதனை களம். நாளைக்கு மறுமையில நம்மளோட இந்த புத்தகம் இடது கையில கொடுக்கப்படுதா இல்ல வலது கையில கொடுத்துக்கிறான் சொல்றதுக்கான ஒரு சோதனை களம் இந்த துனியா. அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாத்தையும் கொடுக்குறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ஜின்னுகள் வசப்படுத்தி வைத்திருந்தார்கள், காத்துகள் அவர்கள் சொல்லி பேச்சு கேட்கும், எறும்புகள் பேசுவாங்க. இவ்வளோ பெரிய எல்லாமே அவர் கண்ட்ரோல் இருந்துச்சு. கடைசியில் என்னாச்சு? அவங்களுக்கு மறைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ பெரிய நபி, இவ்வளோ போராட்டங்களை சந்தித்தார்கள். கடைசியில் என்னாச்சு? மரணித்தார்கள். இந்த நபி வேணாலும் எடுத்துக்குவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். கடைசியில் என்னாச்சு? மரணித்தார்கள். நம்ரூத் எவ்வளவு கொடுமையானவனாய் இருந்தான். எவ்வளவு ஃபிரௌனை பார்த்த சமுதாயம் இவ்வளவு கொடுமையாக ஆட்சி அதிகாரம் பண்ணி கொண்டிருந்தான். கடைசியில் என்னாச்சு? மரணித்தார்கள். யாருமே அல்லாஹ் நிரந்தரமாக விட்டு வைக்கவில்லை. அப்படி இருக்கிறப்ப நாம் என்னமோ இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ போறோம் என்று சில பேர் நினைத்து கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களோட நிலைமையை நாளைக்கு நாம் யோசிச்சு பார்க்கணும். எங்க இருந்தாலும் மரணம் வந்தே தீரும். நம்ம எவ்வளோ பெரிய கோட்டையில இருந்தாலும் சரி, யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய கோட்டையில எவ்வளோ பெரிய பாதுகாப்புல இருந்தாலும் சரி, மரணம் என்று வந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. அந்த பாதுகாப்பு மரணத்துக்கு தெரியாது, மலக்குல் மௌத்துக்கு தெரியாது அந்த பாதுகாப்பு. ஐனமா தகூனு, எங்க இருந்தாலும் சரி, யுத்ரிக்குமுல் மௌத், உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்க போய் அடையணும்னு அவசியம் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணிலாம் போக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். வலவ் குந்தும் ஃபி புரூஜின் முஷய்யத, பெரிய இரும்பு கோட்டையில இருந்தாலும் சரி, பாதுகாக்கப்பட்ட கோட்டைகளில் பல கார்ட்ஸ்களை வச்சுட்டு பல சிசிடிவி கேமரா வச்சிருந்தாலும் சரி, மரணம் வந்து விட்டால் எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? பணத்திலே மறந்தவங்க, கோடி கோடியா சேர்த்து வைத்தவர்கள், ஏதாவது திருப்ப முடிஞ்சிச்சா? நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் மரணத்துக்கு அப்புறம் எங்க போறாங்க? ஏதாவது திருப்ப முடிஞ்சு? அவங்க போட்டிருக்க சட்டையை கொண்டு திருப்ப முடியாது. ஒரு நாள் நிச்சயம் வரும், இந்த சட்டையை நாம் போடுவோம், ஆனால் இந்த சட்டையை நாம் கட்ட முடியாது. ஒரு நாள் வரும், நாம் 2 காலால இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம், திருப்பி உள்ளார 4 பேர் நம்மளை தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், நம்ம மூஞ்சில கரைப்பற்றக்கூடாது, அல்லது மூஞ்சி பல வச்சுக்கிறதுக்காக பவுடர், அந்த கிரீம் இந்த கிரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதே மூஞ்சில இதே முகத்தில் மண்ணை தூக்கி போடுவாங்க. ஏசி இல்லாம ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது, ஃபேன் இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாது, கரண்ட் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது, இருட்டில் நம்ம வாழவே முடியாது. ஏதோ ஒரு லைட், மெழுகுவர்த்தியோ ஏதோ ஒரு லைட்டை நம்ம கொளுத்தி வைப்போம். ஆனால் ஒரு நாள் வரும், இருட்டு அறையில் உள்ள தூக்கி போட்டுருவாங்க, மண்ணை பொறுத்து மூடிடுவாங்க, முடிஞ்சிச்சு. கபர் ஒன்றும் பெருசு விசாலமான இருக்க போட்டு கிடையாது, அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் என்ன சைஸோ அதுதான் சைஸ், இந்த 6 அடி அவ்வளோதான். உள்ள வைத்து மண்ணை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் கூடலாம் இருக்கவே மாட்டாங்க, நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம மேலே உயிரே வைத்திருக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, யாவனாக இருந்தாலும் சரி,
அவ்வளவுதான், மௌத்தாயிட்டா எப்ப அடக்கம் முடிஞ்சு போச்சு. அவன் பெரிய டாக்டரா இருக்கலாம், பெரிய என்னென்னமோ பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், பெரிய அரசு அதிகாரியா இருக்கலாம், நாட்டுக்கே அதிபரா இருக்கலாம். மரணத்தை விட்டால் எப்ப இந்த ஜனாசா எடுக்க போறாங்க, பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. எப்ப இந்த ஜனாசா எடுக்க போறோம், எப்ப இதை எடுக்க போறோம், அது இதுன்னு தான் பேசுவாங்க. அவ்வளவுதான். இந்த ரூஹ் இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கவர்மும். ஒன்ஸ் அது எடுக்கப்பட்டு விட்டால் முடிஞ்சது. டோட்டலா வேற ஒரு உலகம். அது எந்த கண்ணும் பார்க்கல, எக்ஸ்பீரியன்ஸ்ல பேச முடியாது, இருக்கிறது தான் நம்ம பேச முடியும். தூக்கி அந்த கபரில் போட்டு உள்ள திணிச்சு விட்டு மண்ணை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்கள் நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும். இந்த துனியாவில் அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தகுதியானவர்களாக வாழ்ந்திருந்தோம் என்றால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வை மறந்த ஒரு நிலைமையில், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களில் ஈடுபட்டக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் அல்லாஹ் நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுகிறோம் இது மாதிரி கெட்ட மரணங்களில் இருந்து. கண்ணிமிக்கவர்களே, சில பேர் யோசிக்கலாம், என்னது இது மரணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு பயம் வருது. அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகமாக இந்த மரணத்தை பத்தி பேசிக்கொண்டே இருங்கள். நைட்டு தூங்குறப்ப அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, அமூத் நான் மரணிக்க போகிறேன். நைட்டு தூங்குறப்ப அமூத், அது ஒரு சிறிய மரணம், என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதே போல காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நம் மரணத்தை நினைவு கூறுகிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத அமாதனா, எங்களை மரண வைத்ததுக்கு அப்புறம், மரணத்துக்கு அப்புறம் எங்களை மீண்டும் எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிட்டு எந்திரிக்கிறோம். படுக்கிறப்பையும் நம்ம மரணத்தை பத்தி யோசிச்சுட்டு படுக்கிறோம், எந்திரிக்கையும் மரணத்தை பத்தி யோசிச்சுட்டு எந்திரிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு தொழுகையும் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு அப்புறமும் திக்ருகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற சாப்டர், ஆயத்துல் குர்சி ஓதிக்கோங்க. ஓதிக்கிட்டா என்ன நன்மை? உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் மரணம் மட்டும்தான் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்? யார் ஒருவர் ஃபர்லான தொழுகைக்கு அப்புறம் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவர் அடுத்த வக்துக்கு முன்னாடி மரணித்து விட்டால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஒவ்வொரு தருணத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பற்றி எச்சரிச்சிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அங்க போயிட்டு திருப்பிலாம் வர முடியாது. துனியாவில் இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம், இந்த துனியாவில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்லிக்கலாமா, சொல்லிக்கலாம். நோன்பு வச்சுக்கலாமா, நோன்பு வச்சுக்கலாம். சஜிதா பண்ணலாமா, சஜிதா பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ரூஹ் வாங்கப்பட்டு விட்டால் ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு ரொம்ப ஈஸி சுப்ஹானல்லாஹ் சொல்றது, இன்னைக்கு திக்ர் செய்யறது ரொம்ப ஈஸி, இன்னைக்கு அமல்கள் செய்யறது ரொம்ப ஈஸி, ஒரு 10 ரூபா தர்மமா கொடுக்கறது ரொம்ப ஈஸி, ஏழைகளுக்கு உணவு இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நாளை நாம் நினைத்தாலும் கூட அது செய்ய முடியாது. அதுக்காக தான் நம் எப்பொழுதுமே ரெடியா இருக்க வேண்டும். ஏன்னா எப்ப மரணம்னு தெரியாது, யாருக்குமே கேரண்டி கிடையாது. இங்க இருக்கக்கூடியவர்கள் இப்போ உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாருமே எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கிற கேரண்டி யாருக்குமே கிடையாது. எத்தனையோ பேர் பல கனவுகள்ல இருப்பாங்க. நான் வெளிநாட்டுல, உதாரணத்துக்கு வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வேலை செய்வார் ஒருத்தர், சொந்த வீடு கட்டணும்ட்டு. சொந்த வீடு கட்டுவார், கட்டிட்டு அந்த வீட்டில் செட்டில் ஆகலான்ட்டு வருவார். வரத்துக்கு முன்னாடி ஒரு பார்த்தான கதை நிகழ்வுகள்லாம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? போன ரமதான்ல நம்ம கூட இருந்தவர்கள் இந்த ரமதான்ல இல்லையே. நம்ம கூட இந்த மாதிரி பல சபைகளை வந்து உட்கார்ந்து அந்த பயானை கேட்டவர்கள் இந்த சபை இன்னைக்கு இல்லையே. நம்மள்கிட்ட மரணத்துக்கு வயசுலாம் தெரியாது, யாருன்னு தெரியாது, வந்தால் வந்துடும். கண்ணிமிக்கவர்களே, இந்த மனுஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் என்ன தெரியுமா, தப்பு என்ன தெரியுமா? நிரந்தரமா ஒன்று இருக்கு, டெம்பரரியா ஒன்று இருக்கு. சரியா? உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு பிள்ளை இருக்காங்க, அந்த பையன், அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளையை ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், திருமணம் முடிச்சு கொடுக்கணும். 3 வேலை இருக்கு, 3 கடமைகள் அவருக்கு இருக்கா?
இதுக்காக கடுமையாக உழைக்கிறார். இதெல்லாம் இது நிச்சயமா அவர் அடைஞ்சு கொள்வாரா? நடுவில் மூத்து வந்துருச்சுன்னா, அந்த பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிறப்ப இவருக்கு மூத்து வந்துருச்சுன்னா, அந்த பிள்ளை காலேஜில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இவருக்கு மூத்து வந்துருச்சுன்னா, அந்த பிள்ளை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவருக்கு மூத்து வந்துருச்சுன்னா, இதுக்காக நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக தயார் செய்து கொண்டார். ஆனால் நிரந்தரம் என்ன? மூத்து நிரந்தரம், எப்ப வேணாலும் வரும். அதுக்காக தயார் செய்ய மாட்டேங்கிறோமே, அல்லது தயாரிப்பு ரொம்ப குறைவாக இருக்கே. யோசிச்சு பாருங்க, எத்தனை நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம தோழர்களா இருக்கட்டும், நம்ம உறவினர்களா இருக்கட்டும், எத்தனை பேர் ஜும்மா மட்டும் தொழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த ஜும்மா விட்டா அடுத்த ஜும்மா தான், நியத்தை எப்படி வச்சிருவாங்க? இந்த ஜும்மாவை விட்டால் அடுத்த ஜும்மா தான். சரி, நடுவில் மரணம் வராதுன்னு கேரண்டி இருக்கா அவங்களுக்கு? கேரண்டி இல்லையே. இப்படி கேரண்டியே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எது கேரண்டி? மறுமை கேரண்டி, மரணம் நிச்சயம். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த கேரண்டியான ஒரு லைஃபுக்கு நாம் என்ன உழைப்பு செய்தோங்கிறது தான் உண்மையாலுமே கேள்வி. நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். இந்த புத்தகம் நாளைக்கு ஏடுகள் கொடுக்கப்படும் மனுஷனுக்கு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கப்படும், ரைட் ஹேண்டில் கொடுக்கப்படும். லெஃப்டில் கொடுக்கக்கூடிய ஏடுகள் அவங்க கொடுக்குறப்ப அவர்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? வம்மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி. யாருக்கு ஷிமால்ல ஒரு லெஃப்டில் ஏடுகள் கொடுக்கப்படுதோ, ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்திய கிதாபி. இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாதே அப்படின்னு நினைப்பாங்களாம். வலம் அத்ரி மா ஹிசாபியா. எனக்கு இதுல என்ன கணக்கு இருக்குன்னே தெரியாதே என்ன நினைப்பார்கள். யா லைத்தஹா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா. நான் சேர்த்து வச்ச செல்வங்கள் எதுவுமே எனக்கு பலன் தரவில்லையே. ஒழுங்கா ஜக்காத் கொடுத்திருந்தா பலன் தந்திருக்கும், ஒழுங்கா தர்மங்கள் கொடுத்திருந்தா பலன் தந்திருக்கும். ஆனால் அவரோ அதெல்லாம் புறக்கணித்து விட்டுட்டு துனியாதான் நிரந்தரம் போல சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. சேவிங்ஸ்ல உழுதுகிட்டே இருந்துச்சு, பேங்க் பேலன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வெளியே போல அல்லாவோட பாதையில. இவர் என்ன புலம்புவார்? அவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து என்னென்னமோ அவர் பண்ணியிருக்கலாம் மார்க்கத்துக்காக. மாறாக அதை புறக்கணித்து வாழ்ந்தவராக இருந்தார். அந்த ஆட்சி அதிகாரங்கள், அந்த இராணுவங்கள், அந்த எதுவுமே அவரை காப்பாற்றவில்லை. அன்னைக்கு இப்படி புலம்பக்கூடியவராக இருப்பார். அதனால நல்லா சொல்றார், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத். எல்லா ஆத்மாக்களும், அது மிருகங்களா இருந்தாலும் சரி, ஜின்னுகளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, நிச்சயம் மரணத்தை சுவைச்சே தீர வேண்டும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமah. இவர்கள் செய்த கூலிகள் எல்லாம் நற்செயலாக இருந்தாலும் சரி, தீய செயலும் சரி, யௌமல் கியாமah வரும். உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? உண்மையான வெற்றி ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார். யார் இந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு வ உத்கிலல் ஜன்னah, ஜன்னத்துல்லாஹ் என்ற சொர்க்கம் உள்ளார் என்றோ ஃபகத் ஃபாஸ், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். என்ன இந்த துனியா? மதாஉல் குரூர், ஒரு சின்ன நேரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருப்போம்? 10 வருஷத்தோட வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஏதோ நேற்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிள்ளைகளே உதாரணம், டக்குன்னு வளர்ந்துருவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க, நீ வளர்ந்து நிற்பாங்க. ரொம்ப வாழ்க்கை அவ்வளோதான், ரொம்ப இலகுவாக கடந்து போகிற வாழ்க்கை. சிலருக்கு அல்லாஹ் 10 வருஷம், சிலருக்கு 30 வருஷம், சிலருக்கு 40 வருஷம். உண்மையான வெற்றி எது? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார். யார் அது நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்து உத்கிலல் ஜன்னah, சொர்க்கத்துள்ளார நுழைகிறார்களோ அவர்கள் தான் ஃபாஸ், வெற்றி பெற்றவர்கள். எந்த அளவுக்கு என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உங்களிடம் காலை பொழுதை நீங்கள் அடைந்து விட்டால் மாலை பொழுதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், காலை வேளையில் ஃபஜ்ர தொழுவாங்க, லொஹருக்கு இருக்க மாட்டாங்க, லொஹருக்கு ஜனாசாவா கிடப்பாங்க. அசர் தொழுவை தொழுவாங்க, இஷாவுக்கு ஜனாசாவா இருப்பாங்க. இஷா தொழுவை தொழுவார்கள், ஃபஜ்ருக்கு அவங்க இருக்க மாட்டாங்க.
இது தொழுகாளியோட நிலைமை. யோசிச்சு பாருங்கள், தொழுகாதவர்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அவரோட மரணம் எங்க வேணாலும் வரலாம். மரணத்துக்கு இது ஹராமான இடம், இங்க நான் போக மாட்டேன்னா மலக்கு சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துல மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அது சினிமா தியேட்டரா இருந்தாலும் சரி, இந்த பாரா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும், பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, விபச்சார விதியா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நாம் என்ன நிலைமையில இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன நிலைமையில நம்ம இருக்கோம்னு தெரியாது. யார் கூட இருக்கோம்னு அவங்களுக்கு கவலையே கிடையாது. பெரிய அதிபரோட கூட இருக்கலாம், தவறான உறவுகள் கூட இருக்கலாம், அல்ல நல்ல மனிதர்கள் கூட இருக்கலாம். எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உயிரை நான் வாங்க வேண்டும், முடிஞ்சிச்சு. அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துருவாங்க. அது முன்னும் போக மாட்டார்கள், பின்னும் வர மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். இதில் எப்படி வெற்றி பெற வேண்டும்? யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. யுஸப்பித்துல்லாஹு பிகௌலி ஸாபித். கௌலு ஸாபித் என்றால் அது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கௌலு ஸாபித். யார் இந்த துனியாவில் வாழ்றப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உயர்த்த வேண்டும், இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வாழ்கிறார்களோ அவர்கள் தான் மரண நேரத்திலும் சரி, மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கியாமத்து நாளிலையும் சாபித்தாக இருப்பார்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. யார் என்னோட ரப் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, சும்ம இஸ்தகாமு, வெறும் அல்லாஹ்னு சொன்னா மட்டும் போதாது. ஈஸியா நீங்க சொல்லிடுவாங்க, எல்லாரும் சொல்லிடலாம். யாரும் உங்களை படிச்சா அல்லாஹ், யாரும் உங்களை உயிர் கொடுத்தா அல்லாஹ், ஈஸியா சொல்லிடலாம், எங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தான் செஞ்சான்ட்டு. ஆனால் அதை வாழ்க்கையில் கொண்டு வந்து நிலைநாட்ட மேலும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தெரியுமா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அவர்களிடம் மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டே இருப்பாங்க. தத்தனஸ்ஸல் என்றால் நிறைய இறங்கி கொண்டே இருப்பாங்க. எப்படி மழை பெஞ்சா மழை இறங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு துளி இல்லை, 2 துளி இல்லை. அதான் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் அவர்களுக்கு இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? இறங்கி ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு. நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான் பயம். குறிப்பா அந்த சக்கராத்தோட நேரத்தில் மனிதனுக்கு பயம் வரும். ஏன்னா அப்ப சாதாரணமாகவே ஏதாவது ஒரு நேரத்தில் பயம் வரப்ப யாராவது நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்ட்டு நம்ம ஏங்கி கொண்டிருக்கோம். யாராவது சக்கராத்து நேரத்தில் உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, பார்க்கிறவங்களுக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த மலக்குமார்கள் அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. வ அபிஷிரு பில் ஜன்னah, உங்களுக்கு நாங்கள் ஜன்னத்தோட பஷாரத்தை கொடுக்கிறோம். அந்த ஜன்னத்தோட அந்த நர் செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறோம். அல்லாஹ் உங்களை ஜன்னத்தில் போட போகிறான்னு சொன்னா அந்த பயமும் போயிடும், அந்த கவலையும் போயிடும். அபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன். நீங்கள் எந்த ஜன்னத்துக்காக துனியாவில் பல கஷ்டங்களை அனுபவித்தீர்களோ, எந்த ஜன்னத்துக்காக உங்கள் பார்வையை தாழ்த்தினீர்களோ, எந்த சொர்க்கத்துக்காக உங்கள் உணவுகளை கட்டுப்பாடோடு இருந்தீர்களோ, ஹராமை சாப்பிடாமல் இருந்தீர்களோ, எந்த ஜன்னத்துக்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தீர்களோ அந்த ஜன்னத்தோட பஷாரத்தை கொடுப்பார்கள். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வ அபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன் சொல்லிட்டு நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. நாங்கள் தான் உங்களுக்கு தோழர்கள், உங்களோட தோழர்கள். துனியாவிலையும் நாங்கள் உங்கள் தோழர்களாக இருந்தோம், நாளை மறுமையிலையும் நாங்கள் தான் உங்கள் தோழராக இருக்க போகிறோம். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அந்த கஃபூர் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். ஏன் பாவத்தை மன்னிக்கூடாதுன்னு சொல்றான்? நம்ம என்ன எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம், கடல் அளவுக்கு பாவங்கள் இருக்கும். வலா தஹ்ஸன், கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒண்ணுதான், மனம் திருந்தி அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடுங்கள் கேட்கும். அதனால தான் நான் கஃபூர், நாம் கேட்கக்கூடிய துஆவை கபூல் செய்யக்கூடியவர். நாம் என்ன பாவங்கள் செய்தோம் என்று நம்மளை விட அவனுக்கு தான் தெரியும். யார்கிட்ட வேணாலும் நம்ம மறைச்சிடலாம்.
யார்கிட்ட வேணாலும் மறைச்சிடலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியாது. அல்லாஹ்விடம் மறைக்கவே முடியாது. அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். தனிமையிலையும் அவன் பார்ப்பான், பப்ளிக்கா இருக்கும்போதும் பார்ப்பான். அவன் நம் உள்ளத்தில் என்ன ஓடிட்டு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவன்ட்ட நம்மளால மறைக்க முடியுமா? நிச்சயம் மறைக்க முடியாது. சரி, மறைக்கதான் முடியல, வேற எங்கேயாவது ஓடி போக முடியுமா? துனியாவில் ஒருத்தர் தப்பு பண்ணா எங்கேயாவது ஓடி போயிடுவோம், எஸ்கேப் ஆயிடுவோம் போலீஸ். அல்லாஹ் கைட் பண்ண முடியுமா? எங்க ஓடினாலும் திருப்பி அவன்கிட்ட தானே போய் நிக்கணும். அது எங்கேயுமே வாய்ப்பே இல்லையே. நுசுலம் மின் கஃபூர் ரஹீம். இதுதான் நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து கஃபூர், அந்த ரஹீம் கருணையாளன், அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் இருந்து நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மலக்குமார்கள் அந்த நேரத்தில் சொல்வார். யாருக்கு? இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு தும்ம இஸ்தகாம். யார் எங்களை படைத்த ரப், எங்களோட இறைவன், என்னோட ரப் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதில் உறுதியாக நிற்கிறாரோ. உறுதி இல்லாம கிடையாது. உறுதியாக நிற்கிறதுனா அந்த ரப் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் செய்யறது. அந்த ரப் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதை செய்யாம இருக்கிறது. இதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை சக்ராத்தோட நேரத்தில் நம் அனைவருக்கும் தருவான் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சிஃபின் யுத்தத்திலிருந்து திரும்புறாங்க. ஒரு கபிரிஸ்தானை பாஸ் பண்ணி வராங்க. அந்த கபிரிஸ்தானை பார்த்து சொல்றாங்க, இந்த தனிமையான இடத்தில் இருக்கக்கூடியவர்களை, அந்த கபராளிகளை பார்த்து சொல்றாங்க, இந்த தனிமைய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த தனிமையான இடத்தில் இருக்கக்கூடியவர்களை உங்களோட வீடுகள் வேற ஒருத்தவர்கள் வந்து தங்கிவிட்டார்கள். நீங்கள் கட்டுனீங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து கட்டுவீர்கள் இல்லையா, அந்த வீட்டில் வேற ஒருத்தவங்க தங்கிவிட்டார்கள். உங்களோட சொத்துக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்க இல்லையா, அந்த சொத்துக்கள் பிரிச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் மனைவிமார்களுக்கு திருமணம் முடிஞ்சு விட்டது. நீங்கள் எந்த மனைவியை நேசித்தீர்களோ, எந்த மனைவி உங்களை நேசித்தார்களோ, மரணத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு. அந்த மனைவி இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமாக ஆகிவிட்டார்கள். இதுதான் எங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல போறீர்கள்? அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இவர்கள் ஒரு வேளை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால், இந்த கபராளிகள் ஒருவேளை பேசறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் சொல்வார்கள், உண்மையான ரிஸ்க், சிறந்த ஒரு ரிஸ்க் என்னவென்றால் தக்வா என்று சொல்வார்கள். ஏனால் அந்த தக்வா இருந்தால், தக்வா என்றால் இறையச்சம் இருந்தால் நிச்சயம் கபரிலையும் வெற்றியாளர் ஆகலாம், நாளைக்கு மறுமையிலும் வெற்றியாளர் ஆகலாம். கண்ணியமிக்கவர்களே, இதனாலதான் மரணத்தை பற்றி அடிக்கடி நம்ம பேசணும். ஒரு ரிவிஷன். ஹாதிமல் லத்தாத் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணத்தை பற்றி பார்க்கிறது. ஹாதிம் என்றால் அழிக்கக்கூடியது, லத்தாத் என்றால் நம் சந்தோஷத்தை, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் ஜோன், அந்த கம்ஃபர்ட் ஜோனை அழிக்கக்கூடியது எது? இந்த மரணம். எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதே குழிதான். நாட்டாட்சியராக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பணக்காரன ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆலிமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதே கபர் தான். கபிரிஸ்தானுக்கு எத்தனையோ கபிரிஸ்தான் ஊர் சுத்தி இருக்கு. போறப்ப இந்த நினைவு நம்மளுக்கு வருதா? யோசிச்சு பார்க்க வேண்டும். அவரோட நிலைமை என்ன? ஒருவேளை அவர்கள் எல்லாம் எழுப்பி விட்டு உங்களுக்கு என்ன ஆசை என்று அவர்களிடம் கேட்டால், ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு வக்து சொல்லுகிறேன், ஒரே ஒரு சஜிதா செய்திருக்கிறேன் என்று தான் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்காரே தவிர துனியாவை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டார்கள். கனிமிக்கவர்களே, கடைசி அந்த தருணத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள், அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனுஷனை பார்த்து, அந்த நல்லடியாரை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ்வின் கட்டளையை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்விட திருப்தி பெற்ற ஆத்மாவை, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. முத்மஇன்னா என்றால் திருப்தி வரும்.
எனக்கு இவ்வளவுதான் நல்லா கொடுத்துருக்குறாங்க, திருப்தி ஆயிட்டேன். மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறது அல்ல. அவங்களுக்கே அல்ல அப்படி கொடுத்தான், இவங்களுக்கே அல்ல இப்படி கொடுத்தான், அதல்ல. அது அது அந்த ஆத்மா திருப்தி பெற்ற ஆத்மா கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆத்மா, திருப்தி பெறாத ஆத்மா, ஏதாவது ஒரு வழிமுறையில் நான் பணக்காரன் ஆகணும், ஏதாவது ஒரு முறையில் நான் சொத்து சேர்க்கணும் என்று போய்கொண்டே இருக்கும். அதல்ல திருப்தி பெற்ற ஆத்மா என்றால், அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றதுதான் திருப்தி பெற்ற ஆத்மா. அந்த ஆத்மா, அந்த மலக்குமார்கள் அழைப்பார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. நீ உன் ரப்பின் பக்கம் திரும்பி செல். ராதியத்தம் மர்தியா, நீயும் திருப்தி கொள், உன் மீது அல்லாஹ் திருப்தி கொண்ட அந்த நிலைமையில் நீ என்ன செய், திரும்பி செல். ஃபத்ஹுலி ஃபீ இபாதி ஃபத்ஹுலி ஜன்னதி, என்னோட அடியார்கள் ஜன்னத்துள்ளார நுழையுங்கள். ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி என்று இறுதியாக இந்த வசனங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம். எதை நாம் கேட்டோமோ அந்த மரணம் நிச்சயம் நம்மளை அடைய போகிறது. இன்னைக்கோ நாளைக்கோ நாளான்னைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் அது வரும். கண்டிப்பாக வந்தே தீரும், வராமலாம் இருக்காது. அது வர்றதுக்கு முன்னாடி நாம் தயார் செய்யறதுக்காக தான் இந்த முயற்சிகள்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணிக்கிறேன், பெண்களுக்கு செய்யாது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல உதாரணத்துக்கு யாசீன், அதாவது இது மாதிரி வார்த்தைகள், காஃப், யா, ஐன், இந்த மாதிரி வார்த்தைகள், ஹாமீம், இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு அதுக்கான மீனிங் கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கும் அதோட மீனிங் தெரியாது, தெரியவும் போகிறது கிடையாது. அந்த மீனிங் அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் மட்டும்தான் அந்த மீனிங் தெரியும். அப்படியே அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லணும். அதான் வந்து இவங்களோட கேள்வி. அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னா, ஃபஅலு லிமா யுரீத், ஒரு விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எது நாடுகிறானோ அது செய்தே தீர்வான். அவனை கேள்வி கேட்க அதிகாரம் நமக்கு கிடையாது. நம்மை தான் அவன் கேள்வி கேட்பான். ஏன்னா அப்படி இருக்கிறப்ப அவன் எது சொன்னாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும். நம்பர் 1. ஏன் எதுக்குன்னு கேட்காம. உதாரணத்துக்கு சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான், நரகத்தை பற்றி சொல்கிறான், நிறைய மறைவான விஷயங்களை பற்றி சொல்கிறோம். சரி, மறைவான விஷயங்களை பற்றி சொல்கிறப்ப நம்ம ஹியூமன் பிரெயினால் இதெல்லாம் காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துருக்க முடியாது. நிச்சயமாக யோசிக்கவே முடியாது. சூரியன் மேற்குலேருந்து உதிக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான் கியாமத்தில் வரப்ப. மேற்குலேருந்து ஒரு சூரியன் உதித்தால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு சயின்ஸ் நம்மளுக்கு சொல்லுது. சரி, இப்போ கிளாஷ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது? நான் அல்லாஹ் சொல்கிறத நம்புறதா, அல்லது வஹீல சொல்லப்பட்டதை நம்புறதா, அல்லது என்னோட சயின்ஸ் நேர்மாத்தமாக இருக்குது இதை நம்புறதா? இந்த மூளையை கொடுத்தது அல்லாஹ், கண் பார்வை கொடுத்தது அல்லாவா? எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கொடுத்தான். கண் பார்வைக்கு ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளோதான் என்னால் பார்க்க முடியும், எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. காது மனுஷனுக்கு ஒரு நியாமத், கேட்கக்கூடிய அந்த தன்மை. சரி, கேட்கக்கூடிய தன்மைக்கு ஒரு லிமிட் இருக்கு. மனுஷனோட லிமிட் என்ன? 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 20லேருந்து 20,000 கிலோ ஹெர்ட்ஸ், இவ்வளோ கேட்க முடியும். இதுக்கு மேலேயும் கேட்க முடியாது, கீழே கேட்க முடியாது. அதை விடுவோம், வெளியே என்ன பேசிட்டு பக்கத்து வீட்டில் என்ன பேசுகிறாங்கிறதே நம்மளால கேட்க முடியாது. நம்மளோட பேச்சு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதே போலதான் நம்மளோட அறிவுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அல்லாஹ் ஒரு லிமிட் போட்டு வச்சிருக்கான். அந்த லிமிட்டை தாண்டி நம்மளால யோசிக்க முடியாது. அந்த லிமிட்டை தாண்டி டீட்டெயில்ஸ் அல்லாஹ் கொடுத்தான்னாக்கா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த சின்ன பையனுக்கு போயிட்டு ட்ரிக்னாமெட்ரி சொல்லி கொடுத்தோம்னா புரிஞ்சுக்குவானா? ராக்கெட் சயின்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா புரிஞ்சுக்குவானா? புரிஞ்சிக்க மாட்டான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டான். என்ன தேவை இல்லையோ அதை நம்மள்கிட்ட சொல்லலை. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி அலிஃப் லாம் மீமா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஹுரூஃப்களுக்கு அல்லாஹ் ஏன் மீனிங் கொடுக்கவில்லை
வல்லாஹு ஆலம். சரி, இப்போ இதனால என்ன பலன் எனக்கு கிடைச்சிச்சு, உங்களுக்கு கிடைச்சிச்சு? அலிஃப் ஓதுறப்ப 10 நன்மை, லாம் ஓதுறப்ப 10 நன்மை, மீம் ஓதுறப்ப 10 நன்மை கிடைச்சிருச்சு. இதோட மீனிங் எனக்கு தெரியாம இருக்கலாம், தெரியவும் தெரியாது. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். தெரியணும் அவசியம் இல்லை, ஏன்னா அல்லாஹ் சொல்லல, ரசூல் சொல்லல. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒரு விஷயத்தில் நான் போய் எனக்கு கொடுத்துருக்க அந்த லிமிட்டட் இன்டலெக்டை வச்சு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா நிச்சயம் ஏதோ ஒரு வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். ஸோ சேஃபர் ஜோன் என்னது? அலிஃப் லாம் மீம் இருக்கா? ஓகே, அலிஃப் லாம் மீம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஏன் சொன்னால் அல்லாஹ் ஆலம், தெரியாது எனக்கு. ஏன் சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஆனால் சொன்னதுனால எனக்கு அது பலன் இருக்கா? நிச்சயம் பலன் இருக்கு. 30 நன்மை எனக்கு கிடைக்க போகுது. அலிஃப் லாம் ஓதுறப்ப எனக்கு 30 நன்மை கிடைக்க போகுது. சரி, இப்போ அதோட மீனிங் தெரியாததுனால என் வாழ்க்கையில் ஏதாவது குறை வந்துருச்சா? குறை வரல. என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ எல்லாம் சொல்லிட்டான், மற்ற விஷயத்துல சொல்லிட்டான். ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆராயாம இருக்கிறது நம்மளுக்கு சேஃபர் ஜோனா இருக்கும். நம்மளோட அந்த அறிவாற்றலுக்கு அது நல்லதாக அமையும். வல்லாஹு ஆலம். இதுதான் ரொம்ப நெருக்கமான ஒரு பதிலா சொல்ல முடியும். 19 என் நம்பர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா குரான்ல நிறைய விஷயத்துல இந்த மாதிரி எல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கான். வானங்களையும் பூமிகளையும் 6 நாள்ல படைத்தேன். 6 நாள்ல. எதுக்கு 6 நாள்? 7 நாள்ல படைக்கலாமே. குன் ஃபய குன், அப்படியே குன்னு சொன்னாவே ஆகும்னு சொன்னா ஆகிருமே. இது எல்லாத்துலேயும் ஒரு ஹிக்மத் இருக்கும். அதான் ஒரு விஷயம். இது எல்லா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் பல ஹிக்மத்துகள் அடங்கியிருக்கும். ஆனால் எல்லாமே எனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறது அவனோட கெப்பாசிட்டிக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு நம்ம பொறுமை காக்க வேண்டும். ரொம்ப நம்மளுக்கு கொடுத்துருக்க கெப்பாசிட்டியை மிஞ்சி அதை நம்ம யோசிச்சு ஏங்க 19 ஏன் 20 இருக்கக்கூடாதா? அப்புறம் நல்லா அது தேவையோட இருக்கானா? 19க்கு தேவையோட இருக்கானா? ஸோ 18னா நிற்காதா? போட்டு இழுத்துட்டு வர முடியாதா? இதுதான் என்னன்னாக்க இதுதான் ஸ்டார்டிங். நம்ம கெப்பாசிட்டிக்கு அவுட்டாக போகிறது. ஸோ அல்லாஹ் ததப்புரல் குரானை சிந்திச்சு பார், ஆயத்துக்களை சிந்திச்சு பார் சொல்கிறது அந்த ஷரியத்தோட எல்லையில் இருக்கணும். உதாரணத்துக்கு நான் வானங்களை தூண் இல்லாமல் படைத்திருக்கேன்னு சொல்கிறேன். வானங்களை பார், பூமியை பாரு, ஒட்டகத்தை பாருங்க. இப்போ வானத்தை பார்க்குறோம். நம்ம சாதாரண ஒரு பில்டிங் கட்டணும், தூண் வேணும். இவ்வளோ பெரிய படைப்பை தூண் இல்லாமல் படைச்சிருக்கோம். இதுதான் ததப்புர். ஒட்டகத்தை பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் அந்த ஒட்டகத்து மூலியமாக இருக்குது. தேனியை பார்க்குறோம், தேனி மூலியமாக எவ்வளோ ஃபாய்தா இருக்குது. இதுதான் ததப்புர். ததப்புர் பண்ணி அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும். ததப்புர் பண்ணக்கூடிய நோக்கம் குரானை சிந்திக்கிறதுக்கான நோக்கம் அதை சிந்திச்சு அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெற வேண்டும். அதை சிந்திச்சு தூரம் வர நோக்கம் கிடையாது. அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நம்ம ததப்புர் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ 19 இருந்தா என்ன, 20 இருந்தா என்ன, 30 இருந்தா என்னென்ன பாதிக்க போகுது? என்னென்ன பாதிக்க போகுது? இதனால என்னோட ஈமான் கூட போதா அல்லது குறைய போதா? நான் 19 சொன்னாலும் நம்பிதான் ஆகணும், 20 சொன்னாலும் நம்பிதான் ஆகணும், 40 சொன்னாலும் நம்பிதான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? 6 நாள்ல படைச்சுன்னு சொல்றானா நம்பிதான் ஆகணும்.